சொந்த வீடு, சொந்த இடம். இங்க இருக்கிற பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சாதாரண ஆசை இல்ல, உயிரோட கனவு. என்னதான் வாழ்க்கையில ஓடினாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் நீ ஏங்குற நிறைய பேரு இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. வாடகை வீட்டோட சுவர்ல கூட ஒரு நாள் இது நம்ம வீடுன்னு சொல்ற நாளுக்காக அமைதியா கண்ணீரோட கனவு கட்டுற குடும்பங்கள் இங்க நிறைய இருக்கு. சொந்த வீடு, இந்த இரண்டு வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை மிடில் கிளாஸ் குடும்பங்களோட கண்ணீர், தியாகம், தூக்கமில்லா இரவுகள் மறைந்திருக்கு தெரியுமா? வாழ்க்கை எவ்வளவு ஓடினாலும், வாடகை வீட்ல எவ்வளவு வருடம் இருந்தாலும், ஒரு நாள் இது நம்ம வீடுன்னு சொல்லணும் என்பதுதான் ஒவ்வொரு அப்பாவோட கனவு. அம்மாவோட அமைதி, குழந்தைகளோட பாதுகாப்பு. மாத சம்பளம் வந்ததும் இஎம்ஐ கணக்கு, ஆசைகளை விட்டு தியாகம், சில நேரம் சாப்பாட்டை கூட குறைச்சு சேமிப்பு. ஆனா அந்த மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும், ஒரு நாள் நமக்கான இடம் கண்டிப்பா வரும். சொந்த வீடு என்பது சிமெண்ட் கல்லால கட்டுற கட்டிடம் இல்ல, அது ஒரு குடும்பத்தோட ஆயுள் முழுக்க சேமிச்ச கனவு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா இத பார்த்து முடிக்கும்போது நமக்கும் ஒரு சொந்த வீடு வரும் ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள் பிறக்கும். இல்லனா கூட ஒரு சொந்தமான இடம் வாங்குற அந்த சந்தோஷத்தை மனசுல உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சில வீடியோக்கள் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, வாழ்க்கைய மாற்ற நம்பிக்கையோட விதை. அந்த விதைதான் இன்று உங்களுக்குள்ளும் விழப்போகுது. சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றவும், அது சீக்கிரம் நடக்கவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இன்று உங்க மனசுக்குள் தூரமா இருக்கிற அந்த கனவு ஒரு நாள் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய தூரத்துக்கு வரும். ஏன்னா நம்பிக்கையோட போராடுற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட ஆசைய காலம் இப்போதும் கைவிடாது. சொந்த வீடு பற்றிய ஆசை வாடகை வீட்ல வளர்ந்த மக்களுக்கு தான் உண்மையா தெரியும். நமக்குன்னு ஒரு வீடு வேணும், அதுல நம்ம இஷ்டம் போல இருக்கணும், வாழணும்னு சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள் வளர்ந்த ஆசையது. சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலும், கொஞ்சம் ஓடி விளையாடினாலும், சத்தமா சாங் கேட்டாலும் கூட, ஐயோ இப்படி பண்ணாத, ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லியே வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த வலி புரியும். ஒரு சுவர்ல ஆணி அடிக்க கூட யோசிக்க வேண்டிய வாழ்க்கை. ஆனா அந்த மனசுக்குள்ள மட்டும் தினமும் ஒரே கனவு, எப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கி, அதுல நம்ம இஷ்டம் போல சிரிச்சு, சத்தமா பேசிட்டு, யாருக்கும் பயப்படாம வாழப்போறோம். ஆனா அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் தாண்டி எப்போ நம்ம சொந்த வீடு வாங்க போறோம்னு ஒருவித விரக்தியில இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோல சொல்ற இந்த 3 விஷயத்த மட்டும் முழு மனசோட ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இப்போ கையெட்டாத இடத்துல இருக்கிற உங்க சொந்த வீட்டு கனவு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். நீங்களும் அந்த நாள உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பால் காய்ச்சி கொண்டாடுவீங்க. இது நம்ம வீடுன்னு கண் கலங்க சொல்லுற அந்த நிமிஷம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். முதல் விஷயம், நம்புங்க. உங்கள நீங்களே நம்புங்க. ஆமாங்க, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிட்டோம், வாங்கிட்டோம்னு நம்பிக்கையோட நினைக்க ஆரம்பிங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, இந்த கடனுக்கு நான் எங்க வீடு வாங்க போறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்போதும் புலம்பாதீங்க. நம்மால முடியாதுன்னு நெகட்டிவ் தாட்ஸ் வைக்காதீங்க. நம்மால முடியுமான்னு சந்தேகத்தோட வாழாதீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, ஆனா எல்லாமே ஒரு நாள் மாறும்னு நம்பிதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். அதனால முதல்ல உங்கள நீங்களே நம்புங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா தெரியுமா, நம்ம மனசுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அது உண்மையா நம்புற விஷயத்த ஒரு நாள் நிஜமா மாற்றிடும். அதுக்காக தான் சொல்றேன், டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்குன்னு ஒரு அழகான சொந்த வீடு இருக்கு
மனசார நினைச்சுக்கோங்க. ஒரு நாள் அது அப்படியே நடக்கும். ஒரு விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிட்டா அத நடக்க வைக்க இந்த யூனிவர்ஸே நமக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். இதுதான் முதல் ஸ்டெப், நம்பிக்கை. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க. முதல்ல நன்றி சொல்லுங்க. எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கே நன்றின்னு சொல்லுங்க. ஆமாங்க, நன்றி தான் சொல்லணும். ஏற்கனவே இவ்ளோ கஷ்டம் இருக்கு, இதுல குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணுமான்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஆனா குலதெய்வம்ன்றது நம்ம பெத்தவங்க மாதிரி. நீங்க மனசார நன்றி சொல்லி பாருங்க. அச்சோ, நம்ம புள்ளைக்கு இன்னும் செய்யணும்னு குலதெய்வம் அள்ளி அள்ளி கொடுக்கும். டைம் கிடைக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு போங்க. மனசார நன்றி சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்லுங்க. உன் புள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கே தெரியும். நான் இது வேணும் அது வேணும்னு கேட்கல. ஆனா உன் புள்ளைக்கு ஒரு சொந்தமான இடம் வேணும். அத நீயே பார்த்து கொடுப்பான்னு வேண்டுங்க. ஏன்னா நாம எப்படி வேண்டுறோம் என்பதுல தான் நிறைய இருக்கு. நிறைய பேர் நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன், ஆனா நான் நினைச்சது மட்டும் நடக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கடவுள்கிட்ட போய் ஏன் எனக்கு இத செய்யல, ஏன் நான் கேட்டத கொடுக்கலன்னு கேக்கும்போது கடவுள் கூட நான் உனக்கு ஏற்கனவே எவ்வளவு நல்லது கொடுத்திருக்கேன், அத நீ பாத்தியான்னு நினைக்கலாம். அதனாலதான் முதல்ல நீ கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றின்னு சொல்லணும். இத மனசார ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரும். உங்க ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க சொந்த வீட்டு கனவை நனவாக்க கடவுள் அதற்கான வழியையும் காட்டுவார். பணம் தேவைப்பட்ட இடத்தில் பணமும் சேரும். வாய்ப்பு தேவைப்பட்ட இடத்தில் வாய்ப்பும் வரும். ஒரு நாள் இது நம்ம வீடுன்னு சந்தோஷமா சொல்லற நாள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். மூன்றாவது விஷயம், என்னதான் நாம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சாமி கும்பிட்டாலும் அது நிஜ வாழ்க்கையில நடக்கணும்னா கொஞ்சம் சேவிங் கூட பண்ணணும் தாங்க. இருக்கிற பிரச்சனைக்கு என்னால ₹1 கூட எடுத்து வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து வைங்க. இல்லையா ஏதாவது ஸ்கீம்ல கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஏன் ஆர்டில மந்த்லி ஒரு ₹100 கூட இருக்கட்டும், ஆனா தொடர்ந்து போடுங்க. ஏன்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு இடம் பிடிச்சு வாங்குறப்போ இந்த சின்ன சின்ன சேமிப்பு கூட பெரிய உதவியா இருக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு அன்னெசசரி செலவு பண்றோம். அதுல ஒரு ₹100 மட்டும் மாசம் மாசம் எடுத்து வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்காது. அது மட்டும் இல்ல, கஷ்டத்தோட கஷ்டமா சேர்த்து வச்சதுதான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடைய உதவும். அதுவும் மிடில் கிளாஸா இருக்கும்போது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுதான் காசு சேவ் பண்ண முடியும். உங்களால இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும்னா ஏதாவது சிட் கூட போடுங்க. இப்படி நீங்க ஒரு பக்கம் சேமிச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது மற்றொரு பக்கம் உங்க பிரேயர், உங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், இந்த யூனிவர்ஸோட வழிகாட்டுதல் இவை எல்லாமே சேர்ந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை தேடி கொடுக்கும். ஒரு நாள் நீங்களும் உங்க கஷ்டத்தால கட்டிய அந்த சொந்த வீட்டோட வாசல்ல நின்று கண் கலங்க சிரிப்பீங்க. இந்த 3 விஷயத்தையும் மட்டும் மனசார நம்பி பண்ணுங்க. கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரமா நாம வீடு வாங்குவோம்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்னு சொல்லற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமே உங்க சொந்த வீடு கனவு நனவாகும். உங்களுக்கான வீட்டில் உங்க இஷ்டம் போல உங்க குடும்பத்துல உள்ள அனைவரும் சந்தோஷமா, நிம்மதியா, அன்போட வாழற அழகான வாழ்க்கை வசந்தமா மலரட்டும். இந்த வீடியோவ நம்பிக்கையோட பார்த்திருந்தா எனக்கும் ஒரு சொந்த வீடு கண்டிப்பா வரும்னு மனசார நம்புறவங்க கமெண்ட்ல என் வீட்டு கனவு நனவாகும்னு டைப் பண்ணுங்க. உங்க கனவு வீட்டோட சந்தோஷம் ரொம்ப சீக்கிரமே உங்கள தேடி வரட்டும்.